வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸுடைய மருத்துவமைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இயற்கையை நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு அருமையான கனி இந்த நெல்லிக்கனின்னு சொல்லலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடிக்கிறதால உங்களுடைய சிறுநீரக மண்டலம் ஆரோக்கியமான முறையில் தன்னுடைய வேலையை செய்யும். சிறுநீர் உங்களுக்கு இயல்பாக வெளியேறும். அதன் மூலமாக நச்சுக்கிருமிகள் எல்லாமே அந்த அதிகப்படியான நீர் மூலமாகவே உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுடும். ஆரோக்கியமான சிறுநீரக செயல்பாட்டை ஊக்குவிப்பதற்கு உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை நீங்கள் வெளியேற்றி உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து பல நோய்களை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் உதவிகரமாக இருக்குது. இன்னும் என்னென்ன நிறைய மருத்துவமைகள் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு தருது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து சிறந்த நீர்த்தேக்கமாக இருக்கிறதால தண்ணீரில் கரையக்கூடிய ஆக்சிஜனேற்ற விட்டமின் அதனுடைய பாதுகாப்பு பண்புகளுக்கு பெயர் பெற்றது. ஸோ நெல்லிக்காய் விட்டமின் அப்புறம் பார்த்தீங்கன்னா சி இருக்குங்க இல்லையா. ஸோ விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்தினுடைய அதிகமான இயற்கை ஆதாரங்களில் ஒன்று. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து உங்களுடைய செல்களை காக்கிறது தவிர விட்டமின் சி உங்களுடைய நோய் எதிர்ப்பு உயிரோடு செயல்பாட்டை மேம்படுத்துது. ஸோ உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய இந்த விட்டமின் சி உங்களுக்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்தி வராமலும் தடுக்கும். ஸோ சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கும் ஜலதோஷத்தினுடைய கால அளவை குறைக்கிறது கூட இந்த விட்டமின் சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் செரிமானத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க குடிக்கும் போது செரிமான நல்வாழ்வுக்கு பல நன்மைகளை இது உங்களுக்கு வழங்குது. நெல்லிக்காயில வயிற்றுப்போக்கு எதிர்ப்பு பண்பு கூறுகள் இருக்கு மற்றும் தசை பிடிப்புகளை தடுக்கக்கூடிய ஆற்றலும் நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கு. வயிற்று பிடிப்புகள் மற்றும் அசௌகரியங்களிலிருந்து நீங்க நிவாரணம் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். கூடுதலாக நெல்லிக்காய் ஜூஸ் வயிற்று புண்களை குணப்படுத்துவதற்கும் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குன்றது நம்பப்படுது. இதுக்கு என்னன்னு காரணம்னு கேட்டீங்கன்னா அதனுடைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் தான் காரணம். ஸோ இதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் செரிமான மன்றத்தை மேம்படுத்திக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதன் மூலமாக நெல்லிக்காய் ஜூஸ் தமனிகளில் பிளேக் குவிவதை தடுக்குது. இதனால் இதய நோய் அபாயத்தை இது குறைக்குது. மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் வழக்கமாக நீங்கள் குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஸோ அந்த பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உகந்த அளவை உறுதி செய்கிறதுக்கும் இருதய நலனை மேலும் மேம்படுத்துவதற்கும் உங்களுக்கு அந்த பிபி எல்லாம் கரெக்டான அளவில் இருக்கும். ஸோ அது கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. கரெக்டான அளவில் வச்சு இதய நலனை மேம்படுத்துவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்குகிறது. நெல்லிக்காய் ஜூஸ் கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் சிறுநீரக செயல்பாடு இது ரெண்டுக்குமே நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை இந்த சிறுநீரகத்திலிருந்தும் கல்லீரலிருந்து வெளியேற்றுவதன் மூலம் உடலினுடைய இயற்கையான நச்சு செயல்முறைக்கு அதை கியூர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குது. இப்போ நெல்லிக்காயினுடைய பண்புகள் அசுத்தங்களை நீக்கி செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதன் மூலம் கல்லீரல் ஆரோக்கியத்தை நீங்கள் அதிகரிக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதன் மூலமாக நீங்கள் மேம்படுத்திக்கலாம். இதன் மூலமாக சிறுநீரகத்தில் உங்களுக்கு கற்கள் போன்ற எந்த விதமான ப்ராப்ளமே இருக்காது. உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தில் நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் எடை மேலாண்மை, இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு மற்றும் ஆற்றல் அளவுகளில் பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட கலோரிகளை எரிக்கிறதால எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக உங்களுடைய வெயிட்டை லாஸ் பண்ணிக்கணும் ஆரோக்கியமான முறையில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் ரத்த குளுக்கோஸ் அளவை சமநிலைப்படுத்த உதவிகரமாக இருக்கு. இதனால நீரிழிவு நோயாளிகள் அல்லது அப்புறம் இந்த நிலைக்கு முன்னாடியே இருக்கிறவங்களுக்கு இது பயனளிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போதான் இந்த வளர்ச்சிதை மாற்றம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிளட் சுகருடைய அளவை நீங்கள் முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை இன்க்ரீஸ் பண்ணி இதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.